இதான் ரவாங் பைபாஸ். இது வந்து ரவாங் பைபாஸு. இதான் நானே இதான் முதல் ட்ரிப். நான் வர முதல் ட்ரிப். நம்ம வந்து ஈப்போக்கு வந்து பழைய பாதையாக போகிறோம். நம்ம வந்து போகிறோம். கீழே நம்மளுக்கு கீழே இது மேலாம் மரம். நம்ம அந்த மரம்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் வந்து இந்த பாறை வந்து அவங்க கட்டினது வந்து. ஏன்னா இந்த மரம் வந்து மெலிஷியாவில் தான் வந்து இந்த மரம் வந்து இருக்கிறதுனால இந்த மரத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து இந்த பாலத்தை வந்து கட்டியிருக்காங்க. மரம் எல்லாமே. 1 hour later. இப்போ வந்து நம்ம சிறுடாங் புக்காங் அடுத்து வந்து நம்ம வந்து சிறுண்டா புக்கானுக்கு வந்து போகிறோம். இங்கே எவ்வளோ ஜாமா இருக்குது பாருங்க. இவ்வளோ ஜாமா இருக்குது. தாண்டி போயிட்டு அங்கே டவுன் வந்து எப்படியும் ஜாமாக தான் இருக்கும். சிறுண்டா டவுன் சும்மா சின்ன டவுன் தான் இது வந்து. இந்த டவுன் தான் இது வந்து. இந்த டவுன் சின்ன டவுன்னால ரொம்ப ஜாம். பழைய பில்டிங்லாம் இன்னும் வச்சுருக்காங்க. இதோட பழைய பில்டிங் கிடைக்கலையா? தும்முனா இடிஞ்சு விழுந்துரும் போல இருக்கு. இந்த இடத்துல வந்து மீன் பிடிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா மழை காற்றுலாம் அடிச்சு இதாக இருக்காது. அது உழுது அந்த குட்டை தான் சொன்னதாங்க. அந்த குட்டையா ஏன்னா இப்போ நிறைய பேர் குட்டைன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து அது வந்து ஏரின்னு சொல்லுவாங்க. நான் ஏதோ சீராப்பா ஏதோ வார்த்தைக்கு ஏதோ சீராப்பா நீங்கள் வந்து கொமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து இதுக்கு வந்து இதுதான் சொன்னேன். அப்போ நான் வந்து திருத்திப்பேன். நான் வந்து நான்லாம் குட்டை சொல்லி ரொம்ப பழகிடுச்சுனால வந்து குட்டைன்னு சொல்லிடும். இப்போதான் பத்தாங்காளி தாண்டி வந்திருக்கோம். கைஸ். செலக்ட் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான். சுற்றி மரம் காடாக தான் இருக்குது. அதையும் பாதி அரிச்சு என்னமோ செய்கிறாங்க. டிராவல் என்ஜாய் பண்ணுவோம். இப்போ போகிறோம், சாப்பிட்றோம். நம்ம வந்து இந்த சைடில் நம்ம போயிட்டுனா வந்து புக்கே ஃப்ரேசர், கோலக்குபுலாம் போகலாம். இந்த டிராஃபிக் லைனில் வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தால் புக்கே ஃப்ரேசர், கோலக்குபுலாம் போகலாம். ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி அங்கே போகிறது இல்லை. நம்ம வந்து ஈப்போக்கு போகிறோம்னா நம்ம நேராக போவோம். ஆனால் அது ஒரு நாள் வந்து நம்ம வந்து ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். புக்கே ஃப்ரேசர் நம்ம போகிறோம் ஒரு நாள். அது தனி எபிசோடாக இது வச்சுருந்தாரு. அது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக போயிட்டு அங்கே போய் என்னென்னு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு உங்களுக்காக நான் வந்து போகிறேன். இதுதான் மக்களே கெர்லிங் கோவில். இதுதான் வந்து இந்த கெர்லிங்கோட வந்து டவுனு புக்கான். கெர்லிங்கோட புக்கான். இது இதுவும் அந்த பழைய கட்டுமானங்கள் மாதிரி அப்படி தான் இருக்குது. ஒரே ஒரு எண்ணெய் பொண்ணு. இங்கே ஒரு 10 கடை வரிசை, இங்கே ஒரு 10 கடை வரிசை, அவ்வளோதான். டாப்பா டவுனே ஜாம் ஆச்சு. இதான் நார்மல் டேஸில் வந்து இதெல்லாம் வந்து என்னென்ன ஜாமாக தான் இருக்கும். அதனால தான் நாங்கள் ரோடு வேறு அங்கே அடைச்சி இப்போ செஞ்சு இப்படி சுற்றிட்டு இன்னுக்கு மேலே சுற்றிட்டு வர்றதான் பாதி வந்து மாற்றிட்டாங்க. முன்ன வந்து பாதை நேராகவே போனால் நம்ம பாதையை மாற்றி சுற்றி இன்னுக்கு சுற்றி தான் வரணும். ஆனால் இந்த நேரத்தில் மழை நேரத்தில் கேமரா போனால் யோகா இருக்கும். ஆனால் அது வந்து உங்களுக்கு
எல்லாத்துலேயும் உங்களுக்கு எப்படி ஒரு எபிசோடு அவங்களெல்லாம் நான் இது பண்ணி வச்சுருக்கேன். எப்படி கேமரா மேலைக்கு நான் வந்து போகிறதா இருந்தால் கூட பிளான் பண்ணுறது வந்து 11ஆம் மாதம் அப்படி போகிறேன். ஏன்னா 11ஆம் மாதம் வந்து மழை காலனால பனியும் நல்லாயிருக்கும். அதோட அங்கே உள்ள அந்த சர்ச்சு கரெக்டாக இருக்கும். சர்ச்சு அது சர்ச்சு எப்படி சொல்ல தமிழ் திடீர்னு எனக்கு வர மாட்டேங்குது வாயில். நீங்கள் கம்மியில் எனக்கு அழகாக தமிழ் அதாவது இதில் தான் போகிறது மேலே கேமராவில் இந்த மேலே சுற்றிட்டு மேலே முன்னுக்கு யூட்டர்ன் பண்ணிட்டு மேலே அப்படி ஏறிருக்கோம் கேமரா நம்ம. எனக்கு நீங்கள் கம்மியில் வந்து இன்னும் அந்த தமிழ் வந்து என்னன்னு சொல்லி சோச்சுக்கு தமிழ் என்ன சொல்லி இது திடீர்னு தமிழில் மறந்து இருக்குது. என்னால் மழை பெய்யுது அது வந்து மழை வேறு பெய்யுது. செம்ம மழை பெய்யுது, செம்ம மழை. இந்த சுற்றி காடுக்கும் இந்த மலைக்கும் வந்து ஆனால் கவனமாக போகணும். ரோட்டில் கவனமாக தான் போகணும். ரோடு வந்து கவனமாக தான் போகணும். இங்கெல்லாம் சடீர்னு போடுவாங்க காடிக்காரங்க. One hour later. இது சுக்காய் அங்கோட எஸ்டேட்டாக இது. இங்கெல்லாம் பாதி நடுறது எல்லாமே வந்து அந்த ஆயில் பம்ப் தான். உங்களுக்கு அந்த ஆயில் பம்ப் தான் இங்கெல்லாம் பாதி சுக்காய் அதாவது ஆயில் பம்ப் தான். இந்தமாதிரி அவங்களோட டெய்லி அன்றாட வேலைகளே இந்த ஆயில் பம்பு இந்தமாரிலாம் செஞ்சுட்டு அதுலேருந்து வர அந்த லாபத்தை வச்சு தான் அவங்க அன்றாட வாழ்க்கையே வளர்ந்துட்டு இருக்காங்க. சுங்காய்க்கு வந்துட்டப்போ நம்ம சுங்காயோட டவுன் வந்து சின்னோண்டு டவுன். இது வந்து ரொம்ப நம்ம பார்த்த அந்த செரண்டா டவுனோட அந்த லெவல் மட்டும் அந்த டவுனும் இருக்கும். இதோட அது சேர்ந்தது தான் இங்கே உள்ளவங்களுக்கு இந்த எண்ணெய் ஊற்றுற இடம் பெட்ரோல்லாம் இருக்குது. ஏன் ரொம்ப சின்ன இருந்ததுன்னா ரொம்ப டவுனில் சின்ன டவுன்னால தான் இந்தமாரி டவுனில் வந்து இன்னும் வந்து ரொம்ப பேருக்கு தெரியாமையும் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. இந்த காட்சியை பாருங்கள் உண்மையாக வந்து இந்த சைட்டும் மரமாக தான் இருக்கும், இந்த சைட்டும் மரமாக தான் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடம், அவ்வளோ அழகு இந்த இடம். அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து இந்தமாரி மரங்கள் வந்து இந்த இடமே அதிகமாகவே ரொம்ப இருக்கும். இந்தமாரி இந்த சைடு மரம் ரொம்ப இந்தமாரி இடத்துல தான் ரொம்ப நிறையவே இருக்குது. பீடோடு இந்த இடம் இருக்கிற இடம் வந்து பீடோடு போயிருக்கோம் நம்ம. அதாவது இங்கே உள்ள டவுனும் ஓகே, ஓரளவுக்கு ஓகே தான், பெருசாக ஓரளவுக்கு பெருசு நிறைய பேர் வேறு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள எல்லா இடமும் இந்த பீடோட டவுன் தான். இதெல்லாம் வந்து இதெல்லாம் அதோட டவுன் தான். இது எல்லாமே அவங்க டவுன் தான். இதெல்லாம் வந்து டவுனு. இங்கெல்லாம் ஸ்கூல், இது வந்து சைடில் அதெல்லாம் ஸ்கூல். இதெல்லாம் வந்து ஸ்கூலு. பில்டிங் மேலெலாம் மாற முடிச்சு. பில்டிங்லாம் இதெல்லாம் இந்த பழைய அப்போ கட்டின அந்த பில்டிங்கோட வந்து அப்போ இன்ன வரைக்கும் இங்கே வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் இன்னும் பல இடங்கள்லாம் அது மேலே சாட் அடித்து இன்னும் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் சாட் அடித்து புதுசாக வடிவம் உருவாக்கி இதெல்லாம் செஞ்சுருக்காங்க மறுபடியும். இந்த இதில் வந்து இப்போ கட்டினது இந்த பில்டிங், இந்த டீ லைஃப் ஃபேமிலி மார்ட் தான். இதெல்லாம் வந்து இப்போ கட்டி இப்போ இது இருந்தது. இதுக்கு முன்னுக்கு இருந்ததெல்லாம் வந்து இதெல்லாம் சாட் அடித்து அப்படியே பழசை வந்து அப்படியே புதுசாக சாட்லாம் அடித்து புதுசாக இது பண்ணி வச்சுருக்காங்க. அது இந்த பில்டிங்லாம் பழசாக இருந்து அப்படியே கட்டி வச்சுருக்காங்க. இந்த இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது இந்த பாதியில் போனால்
இந்த குழந்தைலாம் போனால் வந்து தெலுவின்தான் போகலாம். அதில் வந்து அடுத்த வரப்போகிற எபிசோடில் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் இப்போ நான் வந்து அங்கெல்லாம் போனால் அடுத்த வரப்போகிற எபிசோட் அதெல்லாம் தெலுவின்தான் எங்கே போக முடியுமோ அங்கெல்லாம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் ஒன்று போகிற இடமும் அங்கேருந்தாப்புலாம். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாத்தையும். இந்த பள்ளிவாசல் இதுதான் அவங்க புதுசாக வந்து கட்டுறது. புதுசாக கட்டி மேலே சாட்லாம் அடித்து இந்த கரெக்டான இதாக செஞ்சுருக்காங்க முஸ்லீம் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும். கோப்பைங்காறு இதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு மேலே ரோடு, சைட்டில் ஆறு, நாட்டு பக்கம் அப்படியே ரோடு போகுது. நாட்டு பக்கம் ரோடு போகுது. அது போயிட்டு ஆற்று பக்கத்துலேயே வந்து சீன கோயில் இருக்குது. இது வந்து கிணத்துல மாங்காய் வாழை மாதிரி தான் இருக்குது. தெரியல மாங்காய் இல்லை. இது வந்து அது சீன கோயில். இது வந்து சீன கோயில். உள்ளுக்கு என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உள்ளுக்கு மலைக்கு கீழே மலைக்குள்ளே கட்டியிருக்காங்க. மலைக்குள்ளே பாதை போகுது பாருங்க. மலைக்குள்ளே வெளியே 2 சிங்கத்தை நிற்க வச்சுருக்காங்க. உள்ளுக்கு அது கட்டுமானத்தை பாருங்கள். அப்போலாம் இது வந்து இப்படியும் கட்டியிருந்தா 1900 கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அங்கிட்டேருந்து அந்த புத்தரோட நினைக்கிறேன். அங்கிட்டேருந்து புத்தரோட இது போல் அது வந்து சைடில் அது கட்டியிருக்காங்க. அது வந்து முள்ளுகாடு நிற்கும். இதெல்லாம் பயங்கரமாக செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து தமிழர் கோயில். இது வந்து தமிழர் கோயில். இது வந்து தமிழர் கோயில். இது வந்து உள்ளுக்கு இதுவும் மலை ஓரத்துலேயே தான் கட்டியிருப்பாங்க. இதுவும் மலை ஓரத்துலேயே தான் கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் பாருங்கள். இங்கே எவ்வளோ நிலப்பரப்பு பாருங்கள். எவ்வளோ அதிகமாக இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே தமிழ் சீனவங்க. இது 2 இந்து ஆலயங்களும் இங்கே தான் இருக்குது. 2 ஆலயங்களும் ஒன்றா தான் இருக்குது. இந்து ஆலயமும் சீன ஆலயமும் இங்கே தான் இருக்குது. அவங்க இந்த செவுரு வந்து சோப்பு வெள்ளை அடிச்சுட்டு அங்கேயும் அதே கலர் தான். சோப்பு வெள்ளை இங்கேயும் அடிச்சிருக்காங்க அவங்க. வணக்கம் மக்களே, இது நான் வரப்போங்க. முதல் வீடியோ நான் பண்ணுறது. இதில் வந்து ஏதாச்சும் நாங்கள் வந்து தவறுதலாக பேசியிருந்தாலோ தவறுதலாக நாங்கள் பேசியிருந்தாலும் இதில் வந்து எங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. அது பார்த்து நான் திருத்தி போடுறது. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நீங்கள் பண்ணுற இந்த ஒரு சப்ஸ்கிரைப், நான் போடுற வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட் பண்ணி என்னை வந்து நான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோ போடணும்னு சொல்லி நான் மேலோங்கி போனோம். என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? என்னை வந்து நான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோ போடணும்னு சொல்லி நான் மேலோங்கி போனோம். படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். நான் பண்ணுற இந்த வீடியோ வந்து சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் இந்த வந்து வீடியோ பார்க்கலாம். நான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட். நான் எந்த வார்த்தை தவறுதலாக பாய்ச்சிருந்தாலும் நான் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா அதை பார்த்து நான் திருத்திட்டேன். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட் ஆதரவு தான் எனக்கு வந்து இந்த அடுத்த வீடியோ பண்ண உற்சாகம். நன்றி, வணக்கம்.